Hi everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம how to reverse an integer ஆல்ரெடி நம்ம how to reverse an integer without recursion பார்த்துருப்போம். இந்த ப்ரோக்ராமில் ஸ்பெசிஃபிக்காக ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இன்டீஜரை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு ரிவர்ஸ்ன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடில் நான் 1 2 3ன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதோட அவுட்புட் என்னன்னு டிஸ்பிளே ஆகணும்னா 3 2 1ன்னு டிஸ்பிளே ஆகணும். இதுக்கான லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர்னு இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம மாட் பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு அதோட மாட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் அதோட லாஸ்ட் டிஜிட் நமக்கு கிடச்சிடும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவர்ஸ் அண்ட் இன்டீஜர் லாஜிக் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். தி சேம் நம்பர் டிவைடட் பை 10 போட்டால் நமக்கு கோஷன்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். கோஷன்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சேம் நம்பர் 1 2 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 mod 10 பண்ணால் mod 10 அப்ளை பண்ணால் எனக்கு இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா இதோட அவுட்புட் 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 1 2 3 டிவைடட் பை 10ன்னு போட்டோன்னா எனக்கு 1 2ன்றது கிடைக்கும். சிம்பிளாக ஒரு print மெத்தடில் நான் இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் print பண்ண போகிறேன். கெட் பண்ணி print பண்ணிடுறேன். இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை நான் இங்கே print பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிற வேரியபிளை நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் கொடுக்குறேன். அப்போ நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறேன். 1 2 டிவைடட் mod 10 பண்ணுறப்ப எனக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு அதே print ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் 2வை print பண்ணிக்கிறேன். அகெயின் 1 2 டிவைடட் பை 10 பண்ணால் எனக்கு 1 கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 mod 10 போட்டால் நமக்கு 1 தான் கிடைக்கும். அது நமக்கு தெரியும். 1 டிவைடட் பை 10 போடுறப்ப எனக்கு 0 கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் எப்போது நமக்கு இந்த இடத்துல n mod 10 n divided by 10 n mod 10 n divided by 10 n mod 10 n divided by 10. இதை தான் நம்ம இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். இப்போ இந்த ரிகர்ஷன்ற இந்த மெத்தட்குள்ளே நம்ம இந்த ஃபங்க்ஷனையே திரும்ப கால் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ வச்சு? இந்த நியூ வேல்யூவை வச்சு நம்ம திரும்ப அந்த வேல்யூக்குள்ளே அந்த மெத்தட்குள்ளே ஃபஸ்ட்டு நான் 1 2 3 பாஸ் பண்ணுவேன். அந்த மெத்தட்குள்ளே அடுத்தது 1 2 பாஸ் பண்ணுவேன். அடுத்தது 1 பாஸ் பண்ணுவேன். சப்போஸ் 1 2 3 4 5 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1 2 3 4 பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1 2 3 பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1 2 mod 10 பாஸ் பண்ணுவேன். அடுத்த இட்ரேஷனில் 1 mod 10 பாஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் நான் அந்த மெத்தட்குள்ளே நான் டிஃபைன் பண்ணால் போதும். அதே மெத்தடில் நான் வேல்யூ மட்டும் மாற்றி பாஸ் பண்ணால் எனக்கு இந்த ரிகர்ஷன் ஒர்க் ஆகும். அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த இதில் நான் பர்டிகுலராக ரிகர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு சொன்னது. இப்போ இதுக்கான லாஜிக் நம்ம பார்த்துடலாம். நியூ கிளாஸ் reverse underscore recursion. ஆல்ரெடி நம்ம ரிவர்ஸ் பார்த்துருக்கோம். பட் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலை. கொடுத்தாச்சு. மெயின் மெத்தட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் ஒரு மெத்தட் கொடுத்துக்கிட்டேன். ரிவர்ஸுன்ற மெத்தட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் அந்த ஸ்ட்ரிங் நான் இன்டீஜரை பாஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5. இந்த மெத்தடை நான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் மெத்தட். இன்டீஜர் இந்த இடத்துல நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் நம்பர். ஓகே, நம்பர். இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். இஃப் நம்பர் லெஸ் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதே நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அதோட ரிவர்ஸும் அதே தான் இருக்க போகுது. அது செக் பண்ணுறதுக்காக நம்ம நம்பர் லெஸ் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு
அதே நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் நம்பர். ஸோ அந்த நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பராக இருந்தால் அந்த நம்பரே தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் நான் வந்துட்டு அந்த மற்ற கண்டிஷன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இப்போது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் எல்என்னு கொடுக்கக்கூடாது. பிரிண்ட் எல்என்னு கொடுத்தா எனக்கு ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரிவர்ஸ் மெத்தட் கால் பண்ணுறப்ப எனக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் பிரிண்ட் எல் ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். பிரிண்ட் எல்என்னு நான் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு ஃபஸ்ட் நான் அந்த ரிமைண்டர் லாஸ்ட் டிஜிட் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்பர் மாட் 10. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு லாஸ்ட் டிஜிட் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அப் டு திஸ் ஓகே. ஸோ அப்போது ரிமைனிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா, கோஷன்ட், அது எனக்கு திரும்ப எங்கே பாஸ் ஆகணும், இந்த மெத்தட்குள்ளே பாஸ் ஆகணும். ஸோ தட் இட் வில் கெட் த அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்ஸ் இப்போ நமக்கு என்ன ஆகும் 1 2 3 4ன்னு இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பாஸ் பண்ணணும் இதுக்குள்ளே. ஸோ ரிவர்ஸ் நம்பர் divided by 10. ஸோ நம்பர் divided by 10ஓட வேல்யூ என்ன வரும் 1 2 3 4 5 divided by 10 என்ன ஆகும் 1 2 3 4. ஸோ அதுதான் இப்போ இந்த ரிவர்ஸ்ன்ற மெத்தட். அகெயின் எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் இங்கே உள்ள கால் ஆகும். ஸோ திரும்பவும் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் வந்து 1 2 3 4 இருக்கும், விச் இஸ் லெஸ் தென் 10 வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ 1 2 3 4 mod 10 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 4 கிடைக்கும். ஸோ 4 கிடைக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு 1 2 3ன்னு திரும்ப ஸ்டோர் ஆகும். 1 2 3 ஸ்டோர் ஆகும். அகெயின் நான் வந்து இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷன் நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஸோ இட் அச்சீவ்ஸ் ரிகர்ஷன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இங்கே இன்புட் வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். இங்கே எனக்கு அவுட்புட் வந்து 5 4 3 2 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இன்டீஜருக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ சில ஸ்பெஷல் டெஸ்ட் கேசஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே இப்போ 100 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. அது 100ஓட ரிவர்ஸ் வந்து 001. ஓகேங்களா. சப்போஸ் நான் இந்த இடத்துல 001ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஜாவா வந்து 1ன்னு தான் எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்க்கு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல 1 நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணுறப்பயே அது 1ன்னு தான் அது கன்சிடர் பண்ணி பாஸ் பண்ணோம். ஸோ 1ஓட ரிவர்ஸ் 1 தான் நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க, இது ஒரு டெஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்த நம்பருக்கு கொடுத்தாலும் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஓகேங்களா. பட் நான் ஒரு லாங் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஜிட் நம்பர் கொடுக்குறேன். அதை லாங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எல் கொடுக்குறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நமக்கு இங்கே லாங் இன்டீஜர் பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வெறுமனே இன்டீஜர்னு கொடுத்துருக்கோம் ரிவர்ஸ் மெத்தட். அதனால தான் எனக்கு இந்த இடத்துல எரர் சொல்லுது. ஸோ சேஞ்ச் மெத்தட் இன் ரிவர்ஸ் இன்ட் டு ரிவர்ஸ் லாங். ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஏன்னா இங்கே பாஸ் பண்ணுறது நான் லாங் இன்டீஜர் பாஸ் பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு இன்டீஜர்னு இருக்குது. ஸோ அதனால தான் அது நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற இங்கே கால் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் லாங் இன்டீஜர் பாஸ் பண்ணுறீங்க. பட் இங்கே மெத்தட் டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம இன்டீஜர்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை லாங்குன்னு மாற்றிடலாம். லாங். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், சேம் நம்பர் 74565 சேம் அப்படியே இது ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் அண்ட் இன்டீஜர் யூஸிங் ரிகர்ஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அது நம்ம ரிவர்ஸ் இன்டீஜர்னாலே நம்ம இன்டர்வியூவில் நமக்கு அந்த லாஜிக் தான் போகும் நமக்கு ஞாபகம். ஸோ நம்பர் டிவைடட் பை 10, நம்பர் மாட் 10, அதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர் லூப்பில் இல்லை வைல் லூப்லேயோ அப்படி தான் நம்ம கொடுத்து பண்ணுவோம்.
ஸோ இஃப் கண்டிஷனில் செக் பண்ணு அப்படி கொடுப்போம். பட் இன்ஸ்டட் ரிகர்ஷனில் நமக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். இட் வில் கிரியேட் அ குட் இம்ப்ரெஷன் ஆன் யூ. This is all about this video. Thank you.